உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பு விவசாயிகள் ஏரி பாசன விவசாய சங்க தலைவர் பு. விஸ்வநாதன் தலைமையில் தலையில் முக்காடு போட்டு சின்ன வெங்காயத்திற்கு காப்பீட்டுத் தொகை வழங்க கோரி கோஷங்கள் எழுப்பினர். நரசிங்கபுரத்தில் சின்ன வெங்காயத்திற்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க கோரி மனு அளிக்கப்பட்டது. 2022-23 தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட சின்ன வெங்காயம் சாகுபடி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் விவசாய குறைதீர் கூட்டத்தில் மனு குறித்து பேசிய பொழுது, உடனடியாக ஜனவரி 24 இன்சூரன்ஸ் வழங்கப்படும் என ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இதுவரை நரசிங்கபுரம் விவசாயிகளுக்கு சின்ன வெங்காயத்திற்கு இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை என கூறினர். இன்றைக்கி துறையூர் வட்டாரத்தில் நரசிங்கபுரம் கிராமத்தில் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் 2022-23 தொடர்ந்து பெய்த மழையினால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. உற்பத்தி செலவு கூடிக்கிட்டே போகுது. அன்றைக்கி உற்பத்தி பண்ண அந்த செலவை எடுக்கிறதுக்கு முடியல, பாதி தான் கிடச்சிது. பயங்கரமான நஷ்டம். ஆனால் 2022-23 இன்சூரன்ஸ் தொகை கட்டிய அனைவருக்கும் இன்சூரன்ஸ் தொகை மாவட்ட ஆட்சியர் பெற்று தர வேண்டும். இது ஏமாற்றம் நினைக்கக்கூடாது, காலதாமதப்படுத்தக்கூடாது. உடனடியாக அந்த இன்சூரன்ஸ் தொகையை பெற்று தர வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க. இடைத்தரகர்கள் வெங்காய விவசாயிகளை வயிற்றில் அடித்து அந்த இதை பண்ணுறாங்க. அதில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இடைத்தரகர்களையும் கமிஷன் மண்டியும் ஆய்வு செய்து உடனடியாக கிலோவுக்கு 40 ரூபா சின்ன வெங்காயத்தை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலைமை தலையில் முக்காடு போடுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தமிழக அரசு மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக நரசிங்கபுரம் கிராமத்தில் உள்ள அந்த விவசாயிகளுக்கு சின்ன வெங்காயத்துக்கு இன்சூரன்ஸ் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. தலையில் முக்காடு போட்டு நடந்துகிட்டு இருக்குது. மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு செய்து இன்சூரன்ஸை பெற்றுத்தர கேட்டுக்கொள்கிறோம். எனது பேர் விஸ்வநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.